சரணமையப்பா. என் குருநாதனே சரணமையப்பா. சத்குருநாதனே சரணமையப்பா. ஓம் மகாபெரிவா சரணம். ராம் சூரத் குமாரா சரணம். ஓம் பாரம்பரிய சீதாராம குருநாதா சரணம். நீலகண்ட குருநாதா சரணம். சுந்தரவத குருநாதா சரணம். கல்யாணம் குருநாதா சரணம். அதாவது சபரிமலை என்பது ஒரு பரசுராம கஷேத்திரம். அந்த கஷேத்திரம் என்பது தர்மசாஸ்தா பீடமான சபரிமலை அந்த ஐயப்பனோட ஸ்தலம் ஒரு முக்கியமாக கேரளாவில் உள்ளது. கலிகால தெய்வம். அந்த தெய்வம் எல்லாருக்கும் அவன் நினைச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம எல்லாருமே கலியுக தெய்வம் என்ன எல்லாரும் அவாவா குருசாமிகளோட தேர்ந்தெடுத்த குருசாமி கிட்ட மாலையை தரித்து அவாவா மலைக்கு போயிட்டு வருவா. சிறிய பாதையில போவா, பெரிய பாதையில போவா, ஐயப்பன் காட்டிய பெரிய பாதையில போவா. எல்லாரும் கருப்பு வேஷ்டி கட்டிப்பா, நீல வேஷ்டி கட்டிப்பா, காவி வேஷ்டி கட்டியிருப்பா. 1970 வருடம் எனக்கு என்னுடைய நினைவு நாளில் இருந்து அன்றைய நாளில் இருந்து சொல்ல போனால் 70 ஆரம்பத்திலேயே நான் திரு மனோகரன், மறைந்த அமரர் மனோகரன் அவர்களிடம் இருந்து எலக்ட்ரிக்கல் தொழிலை அவர் கூட இருந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் அவர் வீட்டில் பெயிங் கெஸ்டாக திரு கல்யாண சுந்தரம் என்ற நபர் அவர் வீட்டில் பெயிங் கெஸ்டாக இருந்தார். அந்த கால தருணத்தில் தினசரி அவர்கள் வீட்டுக்கு போவது வருவதுமாக அப்படி பழக்கம் உண்டானது. அவருடைய சொந்த வீடு அந்த கல்யாண சுந்தரம் என்ற நபருடைய சொந்த வீடு பம்மலில் இருக்கிறது. அவரும் குருநாதரிடம் ஆசி பெற்று அவர் அம்மாவிடம் ஆசி பெற்று மாலை போட்டு சபரிமலைக்கு செல்வார். அது அப்பெல்லாம் எனக்கு இந்த சபரிமலையை பற்றி தெரியாது. எந்த காலத்திலும் இது எதுக்காக அந்த கருப்பு வேஷ்டி கட்டுறா, எதுக்காக நீல வேஷ்டி கட்டுறா, எதுக்காக காவி வேஷ்டி கட்டுறாங்கிறது தெரியவே தெரியாது. நீங்கள்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் அது நானே கூட கேட்டிருக்கேன். இங்கே இல்லாத தெய்வங்கள் அங்கே இருக்கான்னு கேட்டிருக்கேன். அப்படிக்கூடிய ஒரு கால தருணத்தில் யாருமே நெருங்க முடியாத சபரிமலை வனத்தில் அவெல்லாம் போயிட்டு வந்த காலம் அது. அந்த காலத்தில் ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும் அப்படின்னு அவெல்லாம் சொல்லியிருக்கா. அதுக்கு கல்யாண சுந்தரம் என்பவர் நான் அவரிடம் கேட்டேன், எதுக்காக இந்த இதுக்கு மாலை போட்டு கொண்டிருக்கிற கருப்பு வேஷ்டி கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நாங்கள் கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு ஐயப்பன் கோவில் தர்மசாஸ்தா கோயிலுக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய நண்பர்கள்லாம் வருவார்கள். திரு கைலாசம், திரு அமரர் ராஜு, அமரர் பாலக்காட்டு பாபு இவர்களெல்லாம் இருப்பார்கள். அப்பொழுதுதான் திரு கல்யாண சுந்தரம் மூலியமாக என்னுடைய குருநாதர் எனக்கு அத்தனை விடயங்களையும் கற்றுக் கொடுத்த குருநாதர் ஸ்ரீமத் சாட்சாத் சீதாராமையர் அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டனர். கல்யாண சுந்தரம் என்பவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அங்கிருந்து கைலாசம் என்ற நபர் நண்பர்களானார். இவர்களெல்லாம் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தோம். அவர்கள்லாம் நண்பர்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர நான் அப்போல்லாம் மாலை போட்டுக்கொண்டு அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், எனக்கும் இவங்க கூட போகணுன்ற ஒரு ஆசை என் மனதில் ஏற்பட்டது. நான் என்னை பெற்ற தாயிடமும் கேட்டபோது
நம்மளுக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டால், நீ அப்பாவை கேட்டுக்கோ அப்படின்னா. சரி, நான் அப்பாவை கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி வீட்டில் வேணாங்கிறா அப்படிங்கிறத மாதிரி சொன்னேன் நான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. என்ன என்ன அப்படின்னா, பரசுராம க்ஷேத்திரத்துக்கிட்ட அந்த ஒரு ஐயப்பனை பார்த்தா உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை நோய்களும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலையில் அமர்வு அப்படின்ற ஒரு தருண நேரம் உருவானது. அந்த காலகட்டத்தில் இவர்களெல்லாம் சொல்ல போய் திருப்பியும் வந்து என் தாயிடம் நான் விவரித்து கேட்டேன். அப்பொழுது வந்து என் தாயிடம் மாலையை வாங்கி கொண்டு நானே கொண்டு போய் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக சாமியே சரணம் ஐயப்பா என்று ஒரு 10 தடவை ராத்திரியில் சொல்லிவிட்டு, மறுநாள் காலையில் நான் குளிச்சுட்டு எனக்கு மாலையை போடு அப்படின்னு போட்டு விடுன்னு சொல்லி நான் மாலையை போட்டுன்ட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் அன்றைக்கி காலையிலே எங்கள் அப்பா வந்து மாலை யாரை கேட்டு போட்டுட்டேன் அப்படின்ட்டு இதெல்லாம் கத்தினார். நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது என்று கத்தினார். இதனுடைய தாத்பரியம் எனக்கு தெரியாது. ஏன் என் தகப்பனார் அது வேண்டாம் என்று சொல்கிறார் என்ற எனக்கு அந்த பின்புலம் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இப்போது அப்படியே காலத்தில் 1970 என்னுடைய மாலை அணிந்து மலைக்கு போக ஆரம்பித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், எனக்கு சீதாராமையர் குருநாதர் 2வது மாலையாக போட்டு என்னை அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த காலத்தில் இருந்தால் எழும்பூரிலிருந்து புனலூர் சென்று பத்தனந்தட்டா வழியாக நாங்கள் எரிமேலி சென்று பெரிய வழியில் வருவோம். பெரிய வழி என்பது அதாவது ஒரு ஆள் உயர 6 அடி அல்லது 7 அடி புட்கள் வந்து உயரமாக இருக்கும். 1.5 அடி பாதை தான் ஒற்றை அடி பாதையாக அந்த காலத்தில் இருந்தது. எரிமேலிருந்து வனத்திற்குள் போனால் அந்த காட்டில் உள்ள அந்த இப்பெல்லாம் எஸ்டேட் ஆகிவிட்டது. அதனுடைய அப்போதைய காலகட்டத்தில் எல்லாம் அந்த காடு வந்து வனம் வந்து அவ்வளோ செழிப்பாக இருந்தது, அவ்வளோ கடுமையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் உள்ளார்ந்த ஒரு பயங்கள் எங்களுக்கு இருந்தது. அந்த ஒரு பயத்தினாலும் நம்ம ஒழுங்காக போகணும் என்ற ஒரு வேட்கை இருந்தது. அந்த வேட்கையிலெல்லாம் நினைத்து கொண்டு பயந்து தான் உள்ளே காட்டுக்குள் நுழைந்து போகணும். அதாவது எருமேலி, பேட்டை துள்ளி, அதுக்கப்புறம் பெருந்தோடு, மீன்களுக்கு பொறியிட்டு வந்தம் செய்து, அதுக்கு அடுத்ததாக காலைக்கட்டி வந்து காலைக்கட்டி சிவன், கணபதி, சக்தி, சண்முகனை தரிசித்து விட்டு அழுதா நதியில் ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து, அந்த காலத்திலாம் நாங்கள் நடப்போம், நடந்து வந்து அங்கே தங்குவோம் ராத்திரி. இது இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழுதா நதியில் தங்குவோம். அடுத்தது அழுதா மேடு ஏறி, அழுதா உச்சி ஏறி இறங்கி, அதுக்கு அடுத்ததாக நாம் சிறியான வட்டம், பெரியான வட்டம், கரிமலை ஏற்றம் ஏறி சிறியான வட்டம், பெரியான வட்டம்லாம் போய் வந்து போன பெரியான வட்டத்தில் தங்குவோம். அதெல்லாம் அங்கே சப்தி பூஜைகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து பம்பா நதியில் கடந்து பம்பா நதியை தாண்டி எல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி போயிட்டே இருக்கும். 8 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. நான் என் குருநாதரிடம் ஏன்னா ஒரு 8 வருஷமா 9 வருஷமா வர இந்த சாமி இருக்கா இல்லையா, ஏன் வந்து எனக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, என் விரதத்தில் ஏதாவது பங்கம் இருக்கிறதா என்று நான் கிண்டலாக கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்கணும்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நடக்கிற நேரத்தில் நடந்துடும் அப்படின்னார். அப்பவும் வந்து கிண்டலாக எங்கன்னா எல்லாருக்கும் அவர்கள் கொடுக்குறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலே நான் கேட்டுக்கொண்டு போனேன். வருடம் தொடர்ந்தது. நானும் அப்படியே மலைக்கு போக ஆரம்பித்தேன். என்னுடைய வருடம் ஞாபகத்தில் சுமாராக 1982-83 திரு குணா குருசாமி மூலியமாக எனக்கு பூஜை செய்கிற வாய்ப்பு அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்றது. அதாவது சென்னை மேற்கு மாம்பலம் மகாதேவன் ஸ்ட்ரீட்டில் குணசேகரன் என்ற குருசாமி, அவர் 110 பேர் அவருடைய குழுவில் செல்வர்களால் 2 பஸ்ஸு செல்லும்.
அதுக்கப்புறம் கூட அப்போ நான் என்னவோ நம்மளும் மலைக்கு போகிறோம், கூட கூப்பிட்றோம், இருமுடி கட்டி கொடுக்க சொல்கிறோம் அப்படிங்கிறதான் நான் நினச்சிட்டு போக ஆரம்பிச்சது, கட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் எல்லாம் என்ன அந்த ஒரு வனத்தில் இருக்கிற தெய்வம் என்பது எனக்கு அந்த எண்ணமே இல்லை. அது ஒரு வன தேவதை அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கத்தியம் எனக்கு அதோட என்னோட மனதில் பரிச்சயம் ஆகவில்லை. அப்படி போயிட்டு இருக்க காலத்திலலாம் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவாளெல்லாம் 110 கட்டின்னு இருக்கேன். என்னுடைய குருநாதர் சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறார். அந்த குழுவை நிர்வகிக்கிற பொறுப்பு என்னுடைய பொறுப்பில் வருகிறது. எனக்கு மூத்த எங்கள் குழுவில் எல்லாருக்கும் மூத்த அமரர் சுந்தரவர்தன் அவர்கள் தான் குரு ஸ்தானம் எடுத்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். எனக்கு அந்த தைரியம் இல்லை, எனக்கு அந்த ஆளுமை இல்லை என்ற ஒரு பதிலை சொல்ற காரணத்தினால் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, குருஸ்தானம் நான் விளையாட்டாக மலைக்கு போய்கொண்டு இருக்கிறேன். அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நீ தான் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு சொன்னதினால் அன்றைய தினத்திலிருந்து அந்த பூஜைகளாக இருக்கட்டும், அந்த குருநாதர் என்ன செஞ்சாரோ அவர்கிட்ட இருந்து கத்துண்டது எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு வருடமும் இப்படி எல்லார் வீட்டிலும் எல்லா இடத்திலையும் எல்லா குழுக்களிலும் போய் பூஜை செய்து பக்தி பாடல் பஜனை பாடல்களும் பாடி இப்படியே வந்திருந்தோம். அப்படியே போயின்னு இருக்கு. 1988 வருடம் நான் காஞ்சிபுரம் மடாதிபதி நம்ம மகாபெரிவர் சந்திரசேகர சுவாமிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட ஊரியல் பிரதோஷ காலத்தில் 1.25 மணி நேரம் பஜனை ஒதுக்கி பிரதோஷ காலங்களில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்து நாங்கள் குழுக்களாக சென்றோம். குழந்தைகளும் வந்திருந்தாங்க. மெஜாரிட்டி குழந்தைகள் தான் இருந்தா. நாங்கள் ஒரு 20 பேர் போனோம்னா அந்த 20ல் அந்த 14 ஒரு 10 12 13 பேர் குழந்தைகள் தான். நாங்கள் டீனேஜாக இருக்கிறவங்க ஒரு 6-7 பேர் தான் இருந்தோம். அந்த இடத்துல எங்களுக்கு பூஜை வாய்ப்பு கொடுத்து 1.25 மணி நேரம் சந்திரமௌலீஸ்வரரை செய்து அங்கே பிரசாதத்தை அன்னதானம் அருந்தி அதன் பிறகு மதியம் அதன் பிறகு இரவு சென்று திருவண்ணாமலை சென்று அவர் ஆக்கியப்படி மகாபெரியர் ஆக்கியப்படி இப்போ இங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டவுடனே நாங்கள் திருவண்ணாமலை போகிறோம். அங்கே தேர்மூட்டிக்கிட்ட ராம் சூரத்குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்துட்டு போங்கோ அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் பார்த்துட்டு அப்படி திரும்பி வந்தாச்சு. அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. அவர் கிட்டத்தட்ட 40 நிமிடம் அவர் என்னை எதிரில் உட்கார வைத்து இந்தி பாட்டு பாடு என்று அவர் இந்தியில் சொல்கிறார். கானாகாவ் என்ற வார்த்தையில் அவர் எனக்கு கட்டளையிடுகிறார். அதை சிறமையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் நான் பாடினேன். சிவனுடைய பாட்டும் ராமருடைய பாட்டுங்கள் ராதாகிருஷ்ணனுடைய பாட்டுகள் பாடினேன். எனது நண்பர் ஆத்மார்த்த நண்பர் சுவாமிநாதன், அவருடைய இணைப்பிரியாத நண்பர் வீரமணி, என்னிடம் இப்பொழுதும் தற்பொழுதில் குழுவில் வரும் கொட்டு ரமேஷ் எல்லாம் நாங்கள் குழுவாக சென்று அந்த இடத்தில் இருந்து பஜனை செய்துவிட்டு அங்கிருந்து நாங்கள் திரும்பவும் வந்துவிட்டோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் 4 பேர் மட்டும் இந்த குழந்தைகள்லாம் அழிச்சுட்டு வந்திருக்கோம். சாயந்தரம் போயிடுறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பேக் டு மெட்ராஸ் வந்துடுறோம். அப்புறம் திருப்பி இந்த 4 பேர் பர்வதமலைக்கு போகிறோம். பர்வதமலைக்கு போகிற அங்கே பிரகலாம்பிகை அப்புறம் அந்த சிவனையும் அங்கே அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து எல்லாம் வல்ல இறைவனை அங்கே பண்ணி அங்கே பக்தி பாட 15 பாடல பாட்டு கீழே இறங்கும். இப்படியாக வருட காலங்கள் ஓடுகிறது. 1988 இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியாக எனக்கு வருடம் தெரியவில்லை. அப்பொழுது நாங்கள் எல்லாம் பெரிய வழி செல்வதற்காக இங்கிருந்து 68 பேர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். 68 பேர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில்
ரயிலில் தான் செல்வோம். அப்போது எல்லாம் சென்று அடைந்து நாங்கள் வழியாக கோட்டயம் வழியாக சென்று எருமேலியில் சென்று அடைந்தோம். எருமேலியில் சென்று விட்டு அங்கிருந்து அந்த பேட்டை துள்ளல் வருஷம் பேட்டை துள்ளல் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அழுதாக்கு வந்து தங்கியாச்சு. தங்கின காலத்தில் எங்கள் குழுவில் இருக்கிற 68 பேரில் அண்ணா தம்பி 2 பேர் ஆடிட்டார்ஸு. அது வந்து திரு ஜெய்சங்கர், திரு ஜெயகண்ணன் அவங்க 2 பேரும் கூட வந்துட்டுருக்கா. என்னுடைய ஜொன்னா பையன் தேவசம்போடு ஷெல்டர்லேயே நாங்கள் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். 68 பேர் வந்திருக்கோம். என்னுடைய ட்ரெஸ் பேக்கும் ஜோனா பையும் அங்கே வந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி எப்பவுமே எருமேலியில் வந்து ஷெல்டரில் தங்குவோம். அந்த காலத்தெல்லாம் வந்து ஷெல்டரில் தங்கி இருக்கும்போது தங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரே கூட்டமாக இருக்கும். 2-3 குழுக்கள் வருவா, இன்னும் ஒரு 3-4 குழுக்கள் பக்கத்து ஷெல்டரில் வருவா. அப்படியே வந்து நிறையா பெரிய பெரிய குழுக்கள்லாம் வரும். அப்போ நாங்களும் அங்கே தங்கியிருக்கோம் எருமேலியில். அங்கே தங்கிட்டு அங்கே என்ன பண்ணுறோம், 68 பேர் நம்ம குழுவில் வந்திருக்கோம். அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து அன்னைக்கு மாலை நேரத்தில் கிளம்பி அங்கிருந்து நாங்கள் வந்து என் கூட வந்த அத்தனை கன்னிசாமியும் என் கூட வரா. அத்தனை பேரையும் நான் அழிச்சுட்டு எருமேலியிலேருந்து நான் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் அழுதாக்கு வந்துடுவேன். அழுதாக்கு வந்தோடனே என்னோட ஜோனா பையும் என்னுடைய கேஷ் பையும் நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துன்னு வரல. என்னோட இருமுடி மட்டியம் தான் நான் தூக்கி வந்திருக்கேன். நான் போய் சேர்ந்த விட்டு அழுதால வந்து போய் வெளியே எடுத்து சேர்ந்த விட்டு தான் அந்த இடத்துல வந்து எனக்கு ஞாபகம் வருது. அப்போது எனக்கு அடுத்த குழு வந்து நாங்கள் வந்து ஒரு 6 மணி 7-8 மணிக்கு நாங்கள் உள்ளே போகிறோன்னா அடுத்த குழு 9:30-10 மணிக்கு வருது. என்ன அவாட்ட கேட்குறேன். அதில் வந்து ஜெய்சங்கர், கண்ணன்கிறவா அவங்களாம் தம்பி ஆடிட்டர்ஸு. இந்த மாதிரி அவாட்ட கேட்குறேன். அந்த இடத்துல வந்து என்ன ஜெய்சங்கர், என்னோட ஜோன்னா பையும் என்னோட கேஷ்பேக்கும் என்னோட கேஷ்பேக் ஜோன்னாவும் அந்த பையன் எடுத்துகிட்டு வந்தீங்களா, மறந்துட்டீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். இல்லை குரு, நான் எடுக்கல குரு, நான் உங்களுக்கு எடுத்துன்னு வரல. இது மாதிரி வந்து கண்ணன் எடுத்துன்னு வரானா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னோடனே இவாளே வந்தது 9-10 மணி இருக்கும். அவன் வந்து 12:30 மணிக்கு வரா, எடுத்துன்னு வரலன்னு அவளும் சொல்லிட்டா. இல்லை குரு, நாங்களும் எடுத்துன்னு வரல குரு அப்படின்னு சொல்லிட்டா. இதுக்கு அடுத்தது வந்து அந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படின்னா, ராத்திரி வந்து ஒரு 11:45 என்னுடைய உடைகள் பையும் தொலைஞ்சு போச்சு. அத்தனை பேரோட கேஷ் பேலன்ஸ் இருந்தோட பையும் தொலைஞ்சு போச்சு. அங்கே மறந்து வச்சாச்சு, தொலைஞ்சு போகுன்னு இல்லை, மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல நாங்கள் வந்து 11:45 இந்த மாதிரி வந்து யார்ட்டையும் இல்லைன்னொன்னா என்ன பண்ணுறது ஐயப்பா, இப்போ நம்ம ரிட்டர்ன் போயாகணும், இந்த மாதிரி இருக்குது, நம்மளோட சூழ்நிலையவா வந்து இந்த மாதிரி இருக்குது, எனக்கும் கெட்ட பேர் ஆகிடுமே அப்படின்னு இருந்து என்னுடைய சீனியர் சுந்தரம் அவர்கள், ஐயப்பனோட 1 கோடி அர்ச்சனை நீ பண்ணியிருக்கடா ஒவ்வொரு இடத்துலையும், அந்த சத்தியபூர்வமான கலிகால தெய்வம் உனக்கு, நீ 3 கூட்டு சரணத்தை சொல்லு, அந்த 3 கூட்டு சரணத்தை முடிகிறதுக்குள்ள நம்ம போய் நம்மக்கிட்ட வரும் அப்படின்னா 3 கூட்டு சரணம் சொன்ன எல்லாரும் திருப்பியும் சரணத்தை சொன்னால், அந்த சரணத்தை சொல்லும்போது 3ஆவது கூட்டு சரணம் வந்து ஐயப்பா சேவா சங்கத்திலேருந்து அவள் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறா. அசோக் நகர் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் அசோக் நகர் கிளையிலிருந்து குருசாமி அவர்களுடைய ஜோனா பையும் அவர்களுடைய குழில் ஜோனா பையும் ஒரு உடைகள்லாம் இருக்கிற பையும் கிடச்சிருக்கு. அது எருமேலி ஐயப்பா சேவா சங்கத்தில் போய் தக்க சான்று சொல்லி அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவள் வந்து இங்கே அழுதாவில் இருக்கிற ஐயப்பா சேவா சங்கம் கிளை சொல்கிறது. வளரை அடிச்சுன்னு ஓடிட்டோன்னா அங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மிட் நைட்டு ஒரு 12 கால் இருக்கும். அங்கேருந்து அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. நானும் அரவிந்தன் மற்றும் சுவாமிநாதன் நாங்கள் ஒரு 3 பேர் போகிறோம். அந்த 3 பேரும் போகும்போது
12:45 நாங்கள் 15 மைல் நடந்து வந்திருப்போம்னு வச்சுக்கலாம். மெயிலில் கணக்கு சொல்ல நான் 15 மைல் நடந்து வந்திருப்போம். அந்த திருப்பியும் நாங்கள் வந்து ரிவர்ஸில் நாங்கள் எருமேலிக்கு போகிறோம் த்ரூ ஃபாரஸ்ட் ஜீப்பில். அப்போ போகிற டைமில் வந்து ஏகப்பட்ட கூட்டங்கள் சேவா சங்கத்தில். அந்த இடத்துல வந்து என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டுட்டு இவர்களோட பை தான் காணாமல் போனது, அதுக்கு என்ன சான்று என்று அங்கே ஸ்டேஜுக்கு நடுவில் மைக் இருந்தது. அந்த மைக்கில் வச்சு எதுக்கு கேட்குறா, எனக்கு ஒன்றும் இல்லை சாமி, நான் தினசரி பூஜை பண்ணுறேன். என்னுடைய மகா கணபதியும் என்னுடைய பூர்ணமுஷ்கலா சகித ஹரிஹரபுத்த சுவாமி தர்மசாத்தா ஐயப்ப சுவாமி விக்கிரகம் என்னுடைய கட்டவரல் சைஸுக்கு உயரத்துக்குள்ள விக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறது அந்த அடையாளம் தான் சொன்னேன். நான் பூஜை பண்ணுற விக்கிரகம் அது, அந்த அடையாளத்தை தான் சொன்னேன். ஐயப்பா சேவா சங்கத்துக்காக அவள் வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாரும் சேர்ந்து அவருடைய பிரான்ச் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட 2 பையன் ஹேண்டர் பண்ணுறா. ஃபோட்டோஸ் எடுத்தா, அதோட விட்னஸாக அது பண்ணுறான். அந்த பை வந்து யாருக்கு கிடைச்சி சேவா சங்கத்தில் கொடுத்துருக்கா அப்படின்னா, மிலிட்ரி சீனியர் ஆஃபீஸர் இன் டெல்லி திரு கண்ணன் அவர்கள், ஊர் பேர்லாம் சொல்லலை, கண்ணன் அவர்கள் கொடுத்துட்டு போனதாகவும், அவர்கள் ஜோனாப்பாயில் உள்ள அப்போதைய பணமாகப்பட்டது 1000 ரூபா பணம், 500 ரூபா பணம் எல்லாத்தையும் இப்போ வந்து 100 ரூபா பணம், 50 ரூபா பணம் எல்லாத்தையும் கணக்கிட்டு 10 ரூபா பணம், 5 ரூபா எவ்வளோ இருக்குது, காயின்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கிட்டு டினாமினேஷன் போட்டு அவர் காப்பி ஒன்று எடுத்து இந்த சேவா சங்கத்துக்காக பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து போட்டு அவர் ஒரு காப்பி எடுத்துட்டு அதில் இருக்கிற டீட்டெயிலாம் எடுத்துட்டு என்னுடைய லேண்ட்லைன் வீட்டு நம்பரையும் அவர் நோட் பண்ணிட்டு அவர் கிளம்பி அவர் பெரிய வேலை நடக்க ஆரம்பிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இதெல்லாம் அவர் நோட் பண்ணி வச்சிருக்கார் பொருளுக்கு. அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, இது வந்து அதிசயம், லட்சக்கணக்கில் கூட்டம் அந்த இடத்துல. எரிமேலியில் வந்து அந்த பையை வாங்கும்போது, இந்த பை எனக்கு கிடைக்கலன்னா என்னுடைய அதாவது இந்த குருங்கிற பேர் கெட்ட பேர் ஆகிடும். அத்தனை பேர் வந்து இப்போ இந்த காலத்தில் சொன்னால் என்ன சொல்லுவா, குரு ஆட்டையை போட்டு போயிட்டான் போட்டுருக்கு அப்படின்னு நினச்சிப்பா. அந்த ஒரு பேரை வந்து காப்பாற்றி கொடுத்த அந்த ஐயப்பன், அது ஒரு நம்பிக்கை என்னுடைய யாத்திரையில் முதலில் தோன்றியது. அடுத்ததாக இப்படியாக 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து எல்லா இடத்திலும் வந்து, அதாவது இப்போதைக்கெல்லாம் சொல்லணும்னா கீழ் குடிசையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நடுத்தரில் வந்து அவங்க குடிசையில் இருக்கிறவங்களாலும் சரி, ஏழை மக்களுக்கு வீட்டுக்கு போய் அத்தனை பேருடைய வீட்லேயும் போய் அவங்க என்ன அன்னதானம் கொடுக்குறாங்களோ அதையும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்தெல்லாம் பூஜை பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் வந்து சென்னை மாநகரிலும் சேலம் மாநகரிலும் நான் பூஜை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்படியாக சென்றிருக்கும்போது ஒரு வருடம் திரும்பவும் 1900 இது வந்து 87 88 நடக்கிறது. இது மாதிரி ஒரு 88 நடுவாக்கில் திரும்பவும் யாத்திரைக்கு வருடாவரம் நாங்கள் திரும்பி வருகிறோம். வர டைமில் என்ன அப்படின்னா, பம்பா வரோம். பம்பா வந்துட்டோன்னா உடனே பெரியான வட்டத்தில் தங்குறோம். நாங்கள் பம்பா போகணும். போகும்போது என்ன சொல்கிறா, என்னுடைய சீனியர் சாமி சுந்தரவர்தன், புலி உண்முறை சத்தம் கேட்கறது, எல்லாரும் அவங்ககிட்ட தட்டு கரண்டி இருந்தால் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு பின்னாடி பார்த்து குரல் கொடுத்து சொல்லிட்டு போகிறார். அவர் அந்த குரல் கொடுத்து சொல்லும்போது எல்லாரையும் அடிக்க சொல்லி நான் கத்தி சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்க சொல்லி அந்த பெரியான வட்டத்துலேருந்து பம்பா அந்த அடர்ந்த காடாக இருக்கும். இப்போ கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்குது, அடர்ந்த காடாக இருக்கும். அது நடுவில் நாங்கள் பயணித்தோம். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இதே பெரியான வட்டத்தில் ஒரு வருடம் வந்து ட்ரெயினில் வந்து ஒரு 65லேருந்து 66 68 பேர் நம்ம போயிருக்கோம். ஒரு அது வந்து உண்மையிலே என்னுடைய சபரிமலை வாழ்க்கையில் முக்கியமாக தருணம் என்ற ஒரு குறிப்பு என்னென்னா, பெரியான வட்டத்தில் தங்கியிருக்கோம். எல்லோரும் குளிக்கிறதுக்கு போயிருக்கா. நாங்கள் ஒரு 7 10 8 10 பேர் தான் அங்கே உட்காந்துருக்கோம்.
ஜடாமுடி, கையில் கமண்டலம், தண்டம் இதை வச்சுட்டு இருக்கா. உடம்பு பொருளாக திருநீர் அணிஞ்சிருக்கா, கச்சம் கட்டியிருக்கா. அவரோட உயரம் வந்து கிட்டத்தட்ட 5.5 அடி 5.25 அடி இருக்கும். இப்படியெல்லாம் வந்து வீதிக்கிட்ட வந்து நின்னார். குருசாமி யார் என்று கேட்டார். இவங்கெல்லாம் எழுந்து நின்று அதை உள்ள உட்காந்துருக்கார் சாமின்னு என்னை கை காமிச்சாங்க. கை காமிச்சிட்டு இது பண்ணுவான், நீங்கள் தான் குருசாமியா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னார். என்ன ஒன்று சாமி சொல்லுங்க, உட்காருங்கன்னு. நான் உட்காரத்துக்கு வரல, உன்னை பார்த்து பேசிட்டு போனான்னு வந்தேன். என்ன சொல்லுங்க சாமி, உன்னை பார்த்தா பேசிட்டு போனோன்னு வந்தேன். அப்படியே எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நான் சுமார் ஒரு 65 பேர் 67 பேர் வந்திருக்கேன் சாமி. அப்படியா? நம்பலையா? இன்னுமே நீ தெய்வத்தை நம்பலையே, விளையாட்டுத்தனமாக தானே தெய்வத்தை நம்பாம இருக்க, இன்னுமே நீ நம்பலையே அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த தருணத்திலும் அன்றைய நிலையில் ஐயப்பன் என்று ஒன்று இருக்கிறார் என்றது எனக்கு ஜோனாப்பையிலையும் உணர்த்தி விட்டார். ஆனால் இருந்தாலும் எனக்கு இன்னும் பரிபூர்ணமாக நம்பிக்கை வரவில்லை. இது இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில். அப்பவும் நான் வந்து எனக்கு இல்லை சாமி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்று நம்பலை அப்படின்னா. சரி சாமி, அதுக்கு என்ன சொல்ல, உட்காருங்க அப்படின்னு. முதல்ல நீ உட்கார்ந்துருக்கிற எதிர்க்க இருக்கிற மண்ணை எடு, நெத்தியில் பூசிக்கோ என்று சொன்னார். நெத்தியில் பூசிக்கொண்டு திருநீராக அப்படியே கொட்டியது. அடுத்ததாக திருப்பி மண்ணை எடுக்க சொன்னார், வாயில் போட்டுக்க சொன்னார். திணைமாக மாறியது. சத்தியபூர்வமாக அது சித்தோட வேலை தான். அவர்கிட்டயே நான் கேட்குறேன், சித்து வேலை தான் இது, நீங்கள் சித்தாரான்னு கேட்குறேன். நான் எது வேணாலும் இருக்கலாம், இன்னும் என்னை நம்பலையா அப்படின்ற கேள்வி என்கிட்ட எதிர்கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. சுவாமி மிகவும் கோபக்காரன், மிகவும் கோபக்காரன். உன் தாயின் மனநிலை சரியில்லாததால் தான் நீ துளசி மாலை போட்டு கொண்டு வந்திருக்கிறாய் இந்த சபரிமலைக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த க்ஷணமே நான் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சரண்டர் ஆகிட்டேன். அப்படின்னு ஒன்று மனநிலை சரியில்லாதவன், 365 நாளும் மனநிலை சரியில்லாதவன், அந்த தாயோட நோய் தீர்றதுக்கு நீ மாலை போட்டு வந்திருக்க. கோபம் உங்ககிட்ட நிறையா இருக்கு. ஆனால் உங்ககிட்ட மக்கள் வந்து குமிவாங்க. அந்த இடத்துல வந்து யாத்திரை கழிச்சோம்னு நிறைய பேர் வருவா. என்னை இன்னும் நீ நம்பலை, என்னை பார்ப்பதற்கு ஒவ்வொரு வருடம் வருவதற்கு இந்த இடத்தில் நீ ஏங்குவாய் அப்படின்னு வலுக்கட்டாயமாக சொன்னார். சுவாமி தட்சணை வாங்கி உன் தட்சணை கொடுப்பதற்காக நான் பிச்சை எடுப்பதற்கு வரவில்லை என்று சொன்னார். உடனே அந்த இடத்தில் அவர் காணவில்லை. எங்களுடைய குழுக்களில் இருக்கிற ஒரு 10-15 பேர் போய் பெரியான வட்டத்தில் இருக்கிற அத்தனை வெளியும் சுற்றி பார்த்தாச்சு. அந்த எந்த இடத்துலையும் இல்லை. இது நடந்தது நான் நிகழ்ச்சியாக சொல்லவில்லை, இது நடந்தது நாடகமாக சொல்லவில்லை. என் வாழ்க்கையில் 2வது தடவையாக ஐயப்பன் எனக்கு உணர்த்தியுள்ளார் என்ற சக்திபூர்வமான நம்பிக்கையில் அன்றையிலிருந்து, அந்த காலகட்டத்திலிருந்து அந்த நித்திய பிரம்மச்சாரி யோகத்தில் இருக்கும் யோகாந்த மூர்த்தியாக இருக்கும் கலியுக தெய்வம் ஐயப்பனை சாஷ்டாங்கமாக நான் நம்ப ஆரம்பித்தேன். படிப்படியாக முன்னேற்றம் வந்தது, படிப்படியாக வாழ்க்கையில் வந்தது. எல்லா கூட வர அத்தனை பேரோட குடும்பங்கள் படிப்படியாக மாறியது. அவளும் நல்லா இருக்கா, குடும்பமும் நல்லா இருக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, மற்றவங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், அப்புறம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. எல்லாம் படிப்படியாக நடந்துட்டுருக்கு. வருடம் நாங்கள் அன்னதானம் பூஜை செய்கிறோம். அந்த இடத்தில் எங்கள் குழுவில் வருவதற்கு என்னன்னா, யாரும் வீட்டில் போய் தனியாக பூஜை பண்ணோன்னா நம்ம எல்லாம் குழுவாக சேர்ந்து பூஜை பண்ணோன்ட்டு அந்த இடத்துல
ஒரு எல்லாரும் சேர்ந்து கூட்டு அன்னதானமாக ஒரு லட்சாட்சணி வைத்து அன்னதானம் நடத்தின்னு இருக்கோம். இப்படியாக காலம் 29 வருடமாக அந்த அன்னதான வைபவம், லட்சாட்சணி வைபவம், ஐயப்ப பூஜை நடக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கை அப்படின்னும் போது நான் ஒரு காலத்தில் தெய்வமே இல்லை நம்பாமல் நான் இருந்தவன். உண்மையை சொல்கிறேன், நான் உங்களுக்கு இருந்தவன். ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்து சந்தியாவந்தனம், திரிகால சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய என்பது கடமை உள்ளது. எப்படி மற்ற மதத்தினர்களுக்கு கடமை உள்ளதோ அதே போல் ஒரு பிராமண சமூகத்திற்கு ஒரு திரிகால சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம் என்று இருக்கு. அதெல்லாம் நம்ப மாட்டேன், போனல் போட்டுக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருந்தவன். நான் வாழ்க்கையை மாறி எனக்கு மாற்றம் கொடுத்தது சத்தியம், சத்தியம், சத்தியம். கலிகால தெய்வம் ஐயப்பன். நம்புங்கள். வாழ்க்கையில் அடிப்பட்டு தொன்று தொட்டு வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சோதனையை தந்து அவர் சாதனையை செய்வார். சோதனையாக இருந்து சாதனை செய்யக்கூடிய கலிகால தெய்வம். அந்த இடத்தில் பிரம்மச்சரிய விரதம் இருந்து நோக்கம் தவறாது, எண்ணம் உறுதி தவறாது. நீங்கள் பயணித்தால் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நீலகண்ட குருநாதரின் ஆக்கியப்படி, ஆணைப்படி நாம் இதுகாலம் வரை, இப்போது தற்போது எனக்கு 64 வயது ஆகிறது, கூட்டு சரணம் இல்லாமல் எந்த இடத்திலும் நாங்கள் அன்னதானம் அருந்துவதில்லை. அதில் நீலகண்ட குருநாதர் சொன்னார். எங்கள் குருநாதர் சீதாராம குருநாதர், அவர் மகாபுருஷர், பத்மஸ்ரீ, பிரம்மஸ்ரீ அந்த மாதிரி பட்டம் கொடுத்து அளவுக்கு பெரிய ஆழ்வர். அவர் பல வித்தைகளை, பல வித்தியார்த்திகளை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த அசோக் நகர் சபரிமலை யாத்திரை குழு என்ற பெயரில் நடத்தி கொண்டு யாத்திரையில் வருடந்தோறும் எங்கள் குழுவில் பயணிக்கும் அத்தனை நண்பர்களின் குடும்பம் சார்பாகவும், அந்த குடும்பம்லாம் நீங்கள் நல்லா இருக்கு, அந்த குடும்பம்லாம் வீடு வாசல் எல்லாரும் அவ்வளவா செட்டிலாக இருக்கா. வேலை முக்கியம், வேலை இருந்தால் தான் சபரிமலைக்கே போக முடியும், வேலை இருந்தால் தான் லட்சியங்கள் நிறைவேறும் என்ற அந்த கடின உழைப்பினால் எங்கள் குழுவில் உள்ள அத்தனை பேரும் ஒவ்வொரு படிப்படிக்கல்லாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் சாதனை புரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காலம் வரை நீங்கள் எல்லாம் இதை கேட்டறிந்து நீங்களும் அது போல் நடக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.